நாள் ஆலயத்திற்கு ஒருவர் வந்தார், கெஸ்டா தான் வந்தார். மீட்டிங் முடிஞ்சதும் அவர் போகாம நேர ஸ்டேஜுக்கு வந்து என்ன பார்த்து கேட்டார், உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய விரும்புறேன், உங்க தேவை என்ன அப்படின்னாரு. நான் அந்த நேரத்தில் ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு செக் எழுதி 1 லட்சம் ரூபாய் எழுதி என் கையில கொடுத்தார். நம்முடைய தேவைகளை அறிகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த மனுஷனிடத்துல நம்முடைய தேவைகளை சொல்லாதுங்க. கட்டில் தேவைன்னா ஆண்டவர் தருவார், ஃப்ரிட்ஜ் தேவைன்னா ஆண்டவர் தருவார், பைக் தேவைன்னா ஆண்டவர் தருவார், கார் தேவைன்னா ஆண்டவர் தருவார். ஆமென். உங்களுக்கும் சொல்றேன், ஒரு தேவை வந்த உடனே மனைவி வீட்டுக்கு அனுப்பிடப்படாது சைசா. ஹல்லேலூயா. எனக்கு திருமணமாகி 1 வருஷம் குறைய 30 வருஷம் ஆகிறது. என் மனைவியோட அப்பா அம்மா அவங்க இன்னைக்கு உலகத்துல இல்ல. ஆனா அவங்க இருந்த காலங்களிலேயும் அவங்க எங்க வீட்டுக்கு வந்தால், என் மனைவியோட அண்ணன் தம்பி தங்கச்சி வந்தால் அவர்களுக்கு உதவி செஞ்சு கார்ல கொண்டு அவங்களுக்கு மார்த்தாண்டம் ஊர் அங்கே விட்டுட்டு வருவேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படித்தான் இருக்கணும். 2 வீட்டாருடைய அந்த கனெக்ஷன்ஸ் அப்படித்தான் இருக்கணும். ஒருத்தர் நீ பெருசா நாம் பெருசான்றதே வரக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் சமம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவைகளுக்கு கர்த்தரை சார்ந்திருங்கள். எங்க மாமாவிட்ட ஒரு நாள் கூட நான் வாய் திறந்து எனக்கு இது தேவைன்னு சொன்னது கிடையாது. என் மாமாவிட்ட நான் கேட்டிருந்தா எனக்கு 10,000 தேவைன்னா எங்க மாமா சொல்லுவாரு, மருமான 10,000 கேட்டீங்க, என்கிட்ட இல்ல 5,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆமென். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால 1 லட்சம் ரூபாய் எழுதி கொடுத்துட்டு போறான். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற உதவி. ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் தேவைகளுக்கு கர்த்தரை சார்ந்திருங்கள். 4வது ஒரு ஈவு, யோவான் 4:10 வாசிங்க. யோவான் 4:10 சத்தமா வாசிங்க. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அது என்ன ஈவு என்றால் ஜீவ தண்ணீராகிய ஈவு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இணைக்க போறார். இன்னும் சில நாட்கள்ல இவருடைய விவாகம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அது ஒரு கிஃப்ட். ஹல்லேலூயா. அது ஒரு ஈவு, ஈவாக கொடுக்கப்படுகிறார். விலைமதிப்பற்ற ஆவியானவர், நம்முடைய வாழ்க்கையை மெருகூட்டுகிற ஆவியானவர். இன்னைக்கும் காலையில எழும்பி ஆண்டோட சமத்தில் உட்கார்ந்து என்னுடைய கிட்டாரை எடுத்து கொஞ்ச நேரம் பாடி துதித்து கண்ணில இருந்து கண்ணீர் வடிய வேதத்தை தியானித்து ஆண்டோட பலத்தை பெற்று நான் எழும்பினேன். ஒவ்வொரு நாளும் அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரிடத்துல போகும் பொழுது அவர் நிரப்பி நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருங்கள். அவரை சார்ந்து வாழ்ந்தால் பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் தருவார். இன்னைக்கு குடும்பங்கள் சதறி போகிறதற்கு ஒரு காரணம் பாவம். பாவம் தான் குடும்பங்கள் பிரிகிறதற்கு காரணம். குடும்பங்களிலே குழப்பத்திற்கு காரணம் பாவங்கள். குடும்பங்கள் சீரழிந்து போவதற்கு காரணம் பாவம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சார்ந்திருந்தால் எந்த அசுத்தமான காரியங்களும் உங்க வாழ்க்கையில பிரவேசிக்க தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அவர் பலன் தருவார். நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது அவர் பலன் தருவார். நீங்கள் பலவீனப்படும் பொழுது அவர் பலன் தருவார். நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக அவரிடத்தில் போகும் பொழுது உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். மாத்திரமல்ல, உங்கள் லைஃப்ல ஆவியானவர் உங்களை ஹானர் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. உங்களை ஹானர் பண்ணுகிற தெய்வம். பரிசுத்த ஆவியை நீங்க டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா, ஆமென், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சாதாரண மனுஷன் தான். நான் சாதாரண மனுஷன். ஸ்பீக் நகர்ல 30 வருஷமா இருக்கிறேன். இந்த 30 வருஷமா ஸ்பீக் நகர்ல பார்க்கிறேன். இப்ப நான் கடைகளுக்கு அதிகமா போறதில்லை. நான் எங்கேயாவது ஒரு கடைக்கு போனாலும் இந்து நண்பர்களா இருந்தா கூட எழும்பி வணக்கம் தெரிவிக்கிறதை பார்ப்பேன். என்னுடைய தகப்பன் வயசுக்கு தான் இருக்கும் அவங்க, ஆனாலும் எனக்குள் இருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். இந்த 4 ஈவுகளையும் உங்க வாழ்க்கையில் நீங்கள் பெற்று அனுபவித்தால் உங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இவர்களை எழுந்து நிற்க செய்து இவரிடத்தில் சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். 2 பேரும் எழும்பி நில்லுங்க.
விமலாவுடைய அப்பா ஐயா செல்வராஜ் ஐயா இருக்கிறாங்களா? வாங்க. பாஸ்டர் மாணிக்கராஜ் இந்த பக்கம் வாங்க ஐயா. ஐயா, இப்பொழுது நான் இந்த 2 பேருடைய பெற்றோர்களை பார்த்து நான் கேட்கிறேன். பாஸ்டர் மாணிக்கராஜ் அவர்கள், நீங்க உங்க மகன் கிராண்டுக்கு செல்வராஜ் ஐயாவுடைய மகள் விமலாவை மருமகளாக எடுத்துக்கொள்ள, உங்க குடும்பத்தின் மருமகளாக எடுத்துக்கொள்ள நீங்க முழு சம்மதமா? முழு சம்மதம். ஓகே, சரி. ஐயா செல்வராஜ் ஐயாவை பார்த்து கேட்கிறேன், பாஸ்டர் மாணிக்கராஜ் அவர்களுடைய குடும்பத்துல பாஸ்டர் கிராண்ட் அவர்களை உங்க மருமகனாக எடுத்துக்கொள்றதற்கு உங்களுக்கு முழு சம்மதமா? ஓகே ஓகே. கிராண்ட் விமலாவை வாழ்க்கை துணையா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பூரண சம்மதமா? சம்மதம். விமலா கிராண்ட வாழ்க்கை துணையா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பூரண சம்மதமா? தேங்க்யூ. இப்போ இந்த பிள்ளைகள் பெற்றோரும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிற இந்த பிள்ளைகளும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடையாளமாக ஒருவருக்கொருவர் கரத்திலே அவர்கள் வைத்திருக்கிற வேதாகமத்தை கிப்டாக பரிசளிக்க இருக்கிறார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பரிசாக அளிக்க இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு போதுமான வார்த்தைகள். நாங்கள் உயர்த்தப்பட இதில் ஆலோசனை இருக்கிறது. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க ஆலோசனை இருக்கிறது. ஊழியம் வெற்றிகரமாக இருக்க ஆலோசனை இருக்கிறது. ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், திருச்சபையை எப்படி நடத்த வேண்டும் என்று எல்லாம் இதில் ஆலோசனைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் இவைகளை வாசித்து கடைபிடிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். பாஸ்டர்ஸ் உடைய தலையில கரங்களை வைத்து ஆமென். ஹல்லேலூயா. வானம் திறந்தருளும் பல தானங்களையின் நேரமதல் வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே தேனிலும் மாதுரம் தேவிய ஆசீர்வாதங்கள் வானம் திறந்த ரோளும் பல தானங்களையின் நேரமதல் வானவனே வல்ல குரு நாதனே தேனிலும் மாதுரம் தேவிய ஆசீர்வாதங்கள். பாஸ்டர் மாணிக்கராஜ் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி இந்த நிச்சயதார்த்த விழாவை நடத்த நீர் அனுக்கிரகம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனை கொண்டு எங்களை கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போதும் இந்த நிச்சயதார்த்தத்திலே ஆண்டவரே உடன்படுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்க மகிமை இந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பதாக. தேவரீ திருமண நாள் மட்டும் தேவ கிருபை தேவ சமாதானம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. திருமணத்திற்காக அவர்கள் ஆயத்தப்படுவதாக.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் புத்தியுள்ள கணவனாக புத்தியுள்ள மனைவியாக ஏற்ற காலத்தில் இணைக்கப்படுவதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்ம மனோகலனாகி உம்மை சந்திக்க இவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. வந்திருக்கிற எல்லார் மேலும் தேவ கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் விசேஷமாக விவாகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற கிராண்ட் விமலா என்ற பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சங்கை ஜான் சைலம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல அருமையான நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறாங்க. இறுதியாக திருநெல்வேலி செக்ஷனை சேர்ந்த செக்ஷன்ல பிரஸ்பீட்டரா இருக்கிற பிரஸ்பீட்டராகவும் மற்றும் தாளையத்தில் பவர்ஃபுல் ஏஜ் சபையின் தலைமை போதவராக இருக்கிற இன்னும் மணமகளுடைய தகப்பனாருமா இருக்கிற சங்கை மாணிக்கராஜ் அவர்கள் நன்றி சொல்லி இந்த திருமண நிச்சய ஆராதனை நிறைவு செய்வார்கள். மிகுந்த அமைதியோடு கூட தேவ பிரசன்னத்தில் இருந்தது. அவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வைபவத்தில் வந்து பங்கு பெற்ற உங்கள் எல்லாரையும் உங்கள் குடும்பங்களையும் இப்பொழுது சொல்லப்பட்ட 4 ஈவுகளும் உங்கள் தலைமையில வந்து அமருவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிச்சயதார்த்தத்தை குறித்து பேசின பொழுது யார் நடத்தினால் நன்றாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு நான் ஜெப நிலையிலே பாஸ்டர் ஜான் சைலம் அவர்களுக்கு இந்த கோயில்பட்டி மண்டலத்தினுடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் அவர்களுக்கு நான் போன் செய்த போது இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பிளானிங் மீட்டிங் இருக்கிறது. 6 மணி வரைக்கும் மீட்டிங் இருக்கிறது பாஸ்டர். எப்படியாயும் நான் வந்து இதில் பங்கு பெறுகிறேன் என்று மிகுந்த பாசத்தோடு தெரிவித்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நல்ல பெரிய சபை இருக்கிறது, நிறைய அலுவல்களுக்கு இருக்கிறது. அந்த நடுவில் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மத்தில் வந்த பாஸ்டர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றி காணிக்கை செலுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நல்ல மணமகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த அருமையான சபையின் போதகர் பாஸ்டர் அருள்ராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவர்களை இன்னும் அதிகமாக அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் சபை ஊழியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கட்டாரங்குளத்தில் என்னுடைய மூத்த மகன் பாஸ்டர் ஜான் மெண்டபில் இங்கே இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் அளவந்தான்புரம் பகுதியில் ஏஜி சபையின் போதகராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். என்னுடைய மருமகன் மூத்த மகனுடைய கணவர் மருமகன் பாஸ்டர் நெல்சி மோகன் ராதாபுரம் மண்டலத்தினுடைய அங்கே சபைகளின் அக்கமேரி சபை போதகராக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருப்பது மிகுந்த சந்தோஷம். நன்றி கூறுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன் உண்டாவதாக. என்னுடைய 3வது மகன் இமானுவேல் நல்ல ஆராதனை நடத்துகிற நல்ல தேவ மனுஷன். அவர் இந்த நாளில் ஆராதனை நடத்தினது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கு கீழ்ப்பகுதியில் அமர்ந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான கிராண்டுக்காக நன்றி செலுத்துகிறேன். விமலாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான டீச்சர் பொன்னையா அவர்கள் மத்தியில் இருக்கிறார். அவர்கள் இந்த தூத்துக்குடியிலே அவர்கள் நல்ல ஒரு நல்லாசிரியராக பணிபுரிகிறார். அது மாத்திரமல்ல, எங்களோடு வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காகவும் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாஸ்டர் இப்பொழுது பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது உங்களுக்கு கீழே விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இருந்து
சாப்பிட்டுட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். லல்லா லலா 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 லல்லா லலா. வரங்கள் கொடுத்திடுவார், ஆவியின் கனிகள் தந்திடுவார். வல்லமை வரங்கள் கொடுத்திடுவார், அபிஷேகம் உன்னில் பெருகச் செய்வார். அற்புதம் தினமும் செய்திடுவார், அபிஷேகம் உன்னில் பெருகச் செய்வார். அற்புதம் தினமும் செய்திடுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். குறைவுகள் எல்லாம் நீக்கிடுவார், குடும்பத்தில் இன்பம் தந்திடுவார். குறைவுகள் எல்லாம் நீக்கிடுவார், உந்தன் சந்ததி பெருகச் செய்வார். அதிசயம் தினமும் காணச் செய்வார், உந்தன் சந்ததி பெருகச் செய்வார். அதிசயம் தினமும் காணச் செய்வார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். சம்பத்து பெருகச் செய்வார், வேலி அடைத்து காத்திடுவார். உந்தன் சம்பத்து பெருகச் செய்வார், வேலி அடைத்து காத்திடுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். லல்லா லலா